அது ஏன் வீட்டில் குழந்தைங்கள வளர்க்கும்போது ஒரு வயசுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட மட்டும் நேரத்தில் எந்திரிச்சு பழகிக்கோ, அப்போ தான் போகிற வீட்டில் உன்னையோட சேர்த்து என்னையும் திட்ட மாட்டாங்க. சமையல்லாம் சீக்கிரம் கற்றுக்கோ, அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி தான் வேலை பார்க்கணும், என்ன பாரு நான் அப்படி தானே இருக்கேன் அப்படின்னு பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட மட்டும் ஏன் குறிப்பாக நம்ம சொல்கிறோம்? அப்படி சொல்கிறதன் மூலிமா அவங்களோட மூளையில் சப்கான்ஷியஸாகவே நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோன்னா, உனக்கு ஃப்யூச்சரில் ஒரு பையனோட சேர்த்து ஒரு ஃபேமிலியும் கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதே விஷயத்த ஏன் ஒரு ஆம்பளை பையன்கிட்ட நம்ம சொல்கிறதில்ல? டே, உனக்கு ஃப்யூச்சரில் ஒரு பொண்ணோட சேர்ந்து ஒரு ஃபேமிலியும் கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீயும் அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். ஏன்னா நீயாச்சும் எங்கள் கூட இருக்க, அந்த பொண்ணோட ஃபேமிலியை எல்லாம் விட்டுட்டு நம்ம கூட வாழ வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நீ தாண்டா முன்ன பின்ன பார்த்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப்லாம் பண்ணி கூடையே இருந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்க மறக்கிறோம்? ரிதன்யாவோட கேஸுக்கு அப்புறம் இந்த கேள்வி என் மைண்டில் அங்கங்கே செதறி கிடந்துச்சு. அதை எப்படி ஒரு கோர்வையாக கொண்டு வந்து கேட்குறதுன்னு தெரியாமல் இருந்தேன். இன்றைக்கி தோணுச்சு, நான் கேட்டுட்டேன். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் இந்த கேள்வி இருக்கும். இந்த கேள்வி எப்போ உங்களுக்கு தோணுச்சு? இல்லை இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.